இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஸலாஸத்துன் தஸீது ஃபில் அக்ல். மூன்று விஷயம் சிந்தனையை வளர்க்க செய்யும், ஒரு மனிதனுடைய புத்தி கூர்மையை வளர்க்குமா. மூன்று விஷயம் ஒரு மனிதனுடைய புத்தி கூர்மையை வளர்க்கும். ஒன்று முஜாலசத்துல் உலமா, மார்க்க அறிஞர்களுடைய அந்த அறிவுடைய சபைகளில் என்ன செய்தல், உட்காருதல், உங்களுடைய சிந்தனை என்ன செய்யும், வளர்க்கும். அதே போல முல்லாசமத்து சாலிஹீன், சாலிஹீன்களுடன் வணக்கம், இபாதத்து, தொழுக என்று ஈடுபடக்கூடிய மக்களோடு நீங்கள் இருத்தல் உங்களுடைய சிந்தனை என்ன செய்யும், கூர்மையாக்கிக்கிட்டே போகும். உங்களுடைய சிந்தனையை கூர்மையாக்கிட்டே போகும். சிந்தனை கூர்மையாக்கிட்டு போனா என்ன நடக்கும், மட்டகரமான செயல்பாடுகள் எங்கள்கிட்ட வராது. மூன்றாவது அதமு ததஹுல் ஃபீ ஷுஊனில் ஆகரின், அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருத்தல். தர்குஹு மாலா யானி, அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருத்தல் என்பது சிந்தனையை வளர்க்கும், புத்தி கூர்மையை வளர்த்துக்கிட்டே இருக்குமாம். அடுத்தவங்க விஷயத்தில் அமைதியா இருக்க நம்முடைய புத்தி கூர்மை என்ன செய்யும், வளர்ந்து கொண்டே வரும். ஷாப்பாக எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைக்கு நாங்கள் என்ன செய்வோம், வருவோம் என்று இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர் சொல்றாங்க. புத்தி கூர்மை எப்படி வளரும் என்று.